இன்றைக்கி அவல் வச்சு வெரைட்டியாக ஒரு ஃபுட் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இந்த ஃபுட்டை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவல் வச்சு செஞ்சுருக்கிறதுன்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்களுமே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு காமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு சீனி சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு உடஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம இப்போ பச்சை மிளகு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து எங்கள் தோட்டத்தில் உள்ள பச்சை மிளகு வந்து சேர்த்துருக்கேன். இதில் வந்து 1-2 போட்டால் வந்து காரம் வந்து இருக்காது. அதனால ஒரு 4-5 வந்து சேர்த்துருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து பச்சை மிளகு சேர்த்துக்கோங்க. ஆனியன் வந்து இவ்வளோ வதங்கினா போதும். பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறத வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இனி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் ஆகிறது வரை நல்லா வதக்கிக்கோங்க. இனி இதில் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மிளகு பொடி, 1/4 ஸ்பூன் நல்ல மிளகு பொடி, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவுடைய பச்சை வாசனை போகிறது வரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி இதில் வந்து முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அதுக்கேற்றபடி முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஒரு முட்டை தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் தேவையான அளவுக்கு முட்டையை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம வந்து ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைன்னா முட்டை வந்து கறிக்கிடும், பாத்திரத்தில் வந்து பிடிச்சிரும். அதனால ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக நம்ம வந்து அப்படி கிண்டாமல் வந்து இருக்கவே கூடாது. இதே மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக முட்டை வறுவலுக்கு நம்ம முட்டை பண்ணுறது மாதிரி வந்து வந்திருக்கு. ஸோ இப்படி தான் இருக்கணும். இனி இதில் வந்து அவல் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சோப்பு அவல் எடுத்துருக்கிறேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே 2 வாட்டி நல்லா கழுகிட்டு அப்படி வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தா போதும். இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்து உதிரியாக இருக்குது அப்படின்னு. எந்த ஒரு தண்ணியுமே அதில் இல்லை. நம்ம வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்தா அந்த தண்ணி எல்லாமே வந்து ட்ரை ஆகி போயிடும். இனி வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கிற அவலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணணும்னு கிடையாது. இப்படியே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தால் போதும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகியிருக்குன்னு. இது பார்க்குறதுக்கு அவல் போட்டது மாதிரியே வந்து தெரியாது. ஃபைனலாக இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியை வந்து போட்டு விட்டுக்கோங்க. இவ்வளோ தான் அவல் உப்புமா. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு காமெண்ட் பண்ணுங்கள்.